ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சோயாபீனை வச்சு பிரியாணி பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு நம்ம அரிசியை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. சோயாபீன் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம், கொஞ்சம் பூண்டு, ஒரு தக்காளி, கொஞ்சம் தயிர், கொஞ்சம் கொத்தமல்லி இலை, அப்புறம் 2 கிராம்பு, கொஞ்சம் சோம்பு இதெல்லாம் எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சோயாபீனை நல்லா வேக வச்சுட்டு தண்ணியை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஒரு மிதமான சுடு தண்ணியில் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுட்டு அதில் ஒரு குக்கரை வச்சுட்டு இதில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் 2 கிராம்பு, கொஞ்சம் சோம்பு நல்லா வெடித்து வரட்டும். இப்போ பூண்டு நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் அது கூட போடலாம். நான் வேணால் பூண்டு மட்டும் சேர்த்துப்பேன். இப்போ நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சேன் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். நல்லா வெந்த உடனே அது இப்போ நம்ம சோயாபீனை சேர்த்துக்க போகிறோம். தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் தயிர் சேர்த்துக்க போகிறோம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம இதில் இன்றைக்கி நான் 1 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன். அரை ஸ்பூன் மஞ்சள்தூள் நல்லா கிளறி விடுங்க. எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நம்ம இதில் தண்ணியை வடிச்சிட்டு அரிசி சேர்த்துக்கோங்க. 1 கப் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறோம். இப்போ நம்ம இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக மேலே கொத்தமல்லி இலையை தூவி விடுங்க. நல்லா கொதித்து வரட்டும். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு விசில் வந்த உடனே நம்ம சிம்மில் வைக்க போகிறோம். 5 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வாசனையாக ரெடி ஆகிடுச்சு. சுட சுட பார்த்திங்களா, நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு சாப்பாடு. இப்போ நம்ம இதை தட்டில் மாற்றிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியும் கூட. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.